ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாப்பி தீபாவளி. நேத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல செலிப்ரேட் பண்ணதுரா, இன்னைக்கு தான் ஆக்சுவல் தீபாவளி. ஸோ இப்போ வந்து எண்ணெய் தேயல் குளியல் இவனுங்க வந்து கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அட்டகாசம் இருக்குது ஆணைக்குட்டிக்கு. கிருஷ்மா வா, எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் வா, ஆயில் தேய்ச்சிக்கலாம் வா. கிச்சடி வந்து தலையில ஜம்மனி எண்ணெய் வச்சுக்கிறான். இவன் வாழ்க்கையிலே வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எண்ணெயை பார்க்குது. இந்த மாம்ஸ் ஆமாம்மா, எண்ணெய் வச்சுட்டு இப்போ டேடியோட வாக்கிங் வர போகிறோம் இல்லடா. இப்போ குளிர்ல இட்ரியாடா. டேய் எண்ணெய் எப்படா குளிரும்? இதானே நீ எப்ப சொல்ற? எப்படா குளிரும்? நீ ட்ரை பண்ணு. ஃபுல்லா நீங்க தலவா இல்ல அப்படியே கிறிஸ் கார்த்திகெல்லாம் போகாத. அப்படியே கொத்து வர குளிர்டா வா. கிறிஸ் அங்கெல்லாம் எண்ணெய் என்ன பண்ணா? ஒரே மூஞ்சில போறாடா. மூஞ்சில போறாடா. மூஞ்சில போட வேணாமா? நிறைய மூஞ்சில போடுறேன் அவனுக்கு. டுடேஸ் ஆப்போசிட் டே. அம்மா அனி கல்லுல போட்டா. நீ ஒழுங்கா காமிக்க மாட்டீங்க. நீ வெரி குட். Thanks for the massage. வாடா. வாடா இன்னும். இங்க வா. அங்க சரி ஃபர்ஸ்ட் கார் போடு. சரி தலைக்கு பின்னாடி தான் தேய்க்கறவா. வா வெரி வா நாங்க. ஏய் டிராமா கிங். டேய் நீ பிக் பாய் ஏடா இன்னும் பேரு. நீ என்ன பண்ணா சொல்லு. பட்டாசு அட நான் கால் பண்ணா. சும்மா ஒரு ஃபோன் ஆமா ஸ்டிக் பண்ணா. அட அது பண்ணலடா. நான் போனே புடிங்கிட்டேன். ஓகே அனி ஃபோன் பேன் ஃபார் எவர். அனிமா நம்ம நேத்து இருக்கிற தங்க. நேத்து தான் நம்ம வந்துட்டு பட்டாசு வெடிச்சோம். இன்னைக்கு பட்டாசு வேண்டாம். ஓகே You know what? இன்னைக்கு பட்டாசு வெடிக்குமா? நீ என்ன பண்ற இப்போ? சொல்லு பட்டாசு இன்னைக்கு வெடிக்குமா வேணாமா? வேணா. வெடிக்கலடா என்ன கிடைக்கும்? வெடிக்கலனாலும் ஒண்ணும் கிடைக்காது, வெடிச்சாலும் ஒண்ணும் கிடைக்காது. அம்மா போறோம் வா. அம்மா பின்னாடி ஒரு நீ சட்டை மேல போட்டா. சட்டை பரவாயில்ல, பழைய சட்டைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய சட்டையா புதுசு இது? நீ இடிக்க போற. இல்லடா நீங்க பண்ணாத. வேணா. சரி கழுத்துல யாரு போடுறேன்? கழுத்துல ஆளு பின்னாடி மண்டைக்கு பின்னாடி. ஓகே லெக்ஸ் காமி. நீ தலை புஷ் பண்ணா. ஓச்சோ ஓ வாழ்க்கையில உனக்கு என்ன தேக்கிறது இருக்கு? நீ சொன்ன லெக்ஸ் போடு. ஓ லெக்ஸ் நிக்குது. ஏடா நீ கத்துற? தீபாவளி என்ன ஸ்வீட்லாம் பண்ணிட்டியா? இல்லை இனிமே தான் எல்லாமே. நேற்று வந்து குலாப் ஜாமுன் பண்ணியாச்சு. கிரிஷ் அனி இந்தாங்க. ஹாய் மாமா. உட்கார் அனி இந்த வா உட்காரு. கிரிஷ் உட்காந்துக்கோ. ஹாய் ஏ பாபா. ஹாய் மாமா. ஹே ஏ பாபா. ஹாப்பி தீபாவளி பா. ராஜா blessings குடே. தேங்க்ஸ் பா. இரு பசங்க ஆத்துக்கார எல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு வழியாக இவங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி விடுறதுக்குள்ளே போதும் நிஜமாவே ஆயிடுச்சு. நீங்களே பார்த்துப்பீங்க. அதுவும் அன்னிக்குட்டி நம்மளை வச்சு செஞ்சுட்டாரு. அதுவும் வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சிருக்காங்களா, ஸோ எங்கன்னா சேத்துல பூசிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது வேற வந்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் போகாதீங்க அப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருந்தது. அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்து கால் பண்ணி விஷஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோங்க, தீபாவளி விஷஸ். மனுஷன் வந்துட்டு
குளிக்க போயிட்டாங்க. இதுதான் எங்களுடைய ட்ரெஸ்ஸு, தீபாவளி உடைய நம்ம ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸுங்க. இந்த வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இதை தான் பிளான் போட்டிருந்தோம், எல்லோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோடனே அதை இது பண்ணிட்டாங்களா, நமக்கு மடிச ஆரம்பித்து விட்டுட்டாங்களா. ஸோ அதனால் இது தெரியும் உங்களுக்கு. இந்த இதுவும் அம்மா தான் அமைச்சது. ஸோ சூப்பரான இதில் வச்சு காமிக்கலாம். அதில் அந்தளவுக்கு எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாத்தையும் நகர்த்திட்டு இப்போ தான் தெரியுது. இங்கே பாருங்கள், சூப்பரான மாம்பழ கலரில் பச்சை கலரு. இது ஏதோ ரெடிமேடாக வாங்கி வேறு ப்ளவுஸ் வாங்கி தச்சிருக்காங்க, அந்த ஆரி ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாளாக அம்மா அது ஆரி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எப்போ அமிச்சது தான். ஸோ அதான் இதுக்காக, நம்மளுடைய கிரகப்பிரவேசத்துக்காக. ஸோ இன்றைக்கி இது போட போகிறோம். ப்ளஸ் இந்த செயின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங் வளையல் பார்க்கவே ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ நான் வேறு இன்றைக்கி கோவில் தான் ஃபஸ்ட்டு பிளான் போட்டேன். ஆனால் கோவில் போக முடியாத சுச்சுவேஷன்னால் நாங்கள் வந்து இது பண்ணோம். இப்போ பிரசாதமே இப்போ வந்துட்டு, அதாவது நல்ல காலம் நான் வந்து குலாப் ஜாமுன் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இது மட்டும், அது பேர் என்னது, சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு பிரசாதம் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இது தனி தான், இது தனி. ஸோ தனியாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எங்களுக்கெலாம் மேட்சிங்காக பசங்க சதீஷ், அனி, கிரிஷ் எல்லாம் மேட்சிங்காக வந்துட்டு இந்த சட்டை அண்ட் வேஷ்டி. அதான் நான் சொன்ன மாதிரி கிரகப்பிரவேசம்னால அந்தளவுக்கு கிராண்டாக வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னலாக போயிடலாம். நம்ம இது வரைக்கும் லைக் ஆயுஷம்க்கு அப்புறம் நாங்கள் மடிசா நான் கட்டவே இல்லை. ஸோ ட்ரெடிஷ்னலாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெடிஷ்னல் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் பத்தோன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இதுதான், இவங்க 3 பேரும் மேட்சிங்கில் இருப்பாங்க. எனக்கு க்ரீனிஷ் கலரில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே மேட்சிங்கில் இருக்கலாம். பார்க்கலாம். இது பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்ம. இது இன்றைக்கி ஈவினிங் தான் பிளான் போட்டிருக்கேன், இந்த இதெல்லாம் தான். ஸோ இப்போ வந்து நம்மலாம் இது பண்ணிவிட்டு சாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அதை அவங்கெல்லாம் பண்ணிட்டோம். சாமிக்கிட்ட வச்சுட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு எனக்கு கொடுக்கட்டும். நம்ம இதை ஈவினிங் கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பிரசாதம் பண்ணிடலாம். சதீஷுடைய புது ட்ரெஸ்ஸு, அதாவது 2 செட் இருக்குது. ஸோ ஆமாம், ஈவினிங் அம்மா அமைச்சது வேஷ்டி சட்டை ஈவினிங்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜம்முன்னு புது ஜீன்ஸு, புது ஷர்ட்டோட செமையாக இருக்கீங்க மாம்ஸ், சூப்பர். ஸோ அம்மா நாம் பிரசாதம் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் சதீஷ் வந்து பண்ண போகிறாரு. மாம்ஸ் நாங்கள் இதில் வந்துட்டு கோதுமை மாவு வச்சு நம்ம வந்துட்டு சாக்லேட் பஃபி பண்ண போகிறோம். அதில் போட்டுருங்க. இல்லை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டப்பாலேருந்து 6 ஸ்பூன் நெய் விட்டுருங்க. அது ஸ்பூன்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோமா, கத்தினா யூஸ் பண்ண மாட்டோமா. ஸோ அதனால் எடுக்கிறதுக்கு கத்தியை வச்சு வேற ஒரு டப்பாவில் தானே நான் மாற்றுவேன். அதனால் இதை நான் எதிர்பார்க்கல உங்களுடைய ரியாக்ஷனு. ஸோ வேறெல்லாம் பிளான் இருந்துச்சு, ஜிலேபி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சேன். ஸோ இருங்க, கரண்டி ஆன் பண்ணிடுங்க. நாங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்றது ஆண்டவனுக்கு சதீஷ்க்கும் தான் வெளிச்சம். என்ன நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? அது விடல, நீங்கள் போட்டீங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு கலரிடுங்க. அது இதுவாகிட போது வறுத்துருவோம் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு நல்லா. அது ப்ரௌன் சுகர்ப்பா. ஸோ 1.25 கப்பு ப்ரௌன் சுகர், 1/4 கப். அது 1 கப் அங்கே இருக்குது, அதில் வேணால் அப்படியே போட்டுருங்க. இது 1 கப்பா இல்லை 1 கப்பா? நீங்கள் ஏதோ காமெடி அடிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க. 1 கப்பா? ரெண்டுத்துக்கும் என்ன காமெடின்னு சொல்லிடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு புரியல. இதுதான் 2 கப்பு, இது 1 கப்பு, இது 1 கப்பு. ஓ 1 கப்பு. சரி, ஓகே. அதை கலருங்க. அது ஃபுல்லாக நல்லா எல்லா மாவும் அதில் போட்டு நல்லா சைடில் எல்லாம் லோ மீடியம் ஹை இல்லை
லோ அது நீங்கள் பண்ணுறதை பொறுத்து பர்ஃபியாக வருதா அல்வாவாக வருதான்ட்டு. இதில் வந்து தண்ணி கொஞ்சம் முழுகிறவளுக்கு மாம்ஸ் இந்த லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து அந்த சுகரில் கொஞ்சம் ஊற்றுங்க. லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கணுமா? அப்படி இல்லை, அந்த கையில் அதை பண்ணுறீங்களேன்னு சொல்ல வந்தேன். 3/4 கப்பு, ஒரு 1.25 கப்புக்கு சுகருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். சூப்பர், அவ்வளோதான். இது வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வரணும், ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. ஸோ ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்காகவே நான் இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். மிச்சப்படி நார்மலாக வந்து ஸ்டீல் பாத்திரம் தான், ஏன்னா ஒட்டாமல் வரணும்ல. சூப்பர் மாம்ஸ், வறுந்துச்சு, நல்லா வறுத்துட்டிங்களா? இதில் வந்துட்டு கோகோ பவுடர் போடணும். இது அரை நம்ம டீஸ்பூன் தானே இது? நம்ம டீஸ்பூன் தானே? 1.5 இல்லை, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. 1.5 டீஸ்பூனுன்னு சொன்னனால நம்ம டீஸ்பூனா? 1.5 தானே போட்டிங்க? போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம், அரை டீஸ்பூன் தானே இது. அப்போ கூட 4 வாட்டி போட்டிங்களே. ஓகே தண்ணி போட்டேன். ஓகே, இதுக்கு வந்து நிஜமாவே கைப்பக்குவம் சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ண எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. ஸோ இதுவும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ். அதுக்கு தானே? அட பாவி, நீங்கள் வந்துட்டு என் பர்த்டேக்கு ஒரு ஏர்வாட்டி பிரியாணி பண்ணி கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தீபாவளிக்கு நான் தான் இதெல்லாம் போகணும். ஒரு போ. சரி, ஓகே. வேற என்னென்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? இது தவிர ஸ்வீட்ஸு? சாம்பார். எதை நான் பண்ண வைக்கிறதா? வேற இருக்கு. அட பாவி, அது வந்து ஃப்ரெண்டு கொடுத்தாங்கங்க. இங்க பாருங்க, நேற்று வந்துட்டு பார்ட்டி நடந்தது. ஸோ அவங்க வந்து அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா. ஸோ அவங்க வந்து சூப்பராக அதிரசம், மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் தட்டு வடை. அவங்க வந்து அவங்க ஊர்ல இருந்து அவங்க அம்மா கொண்டு வந்தது. சூப்பர். ஸோ அதை தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு, தட்டு வடைன்ட்டு. எனக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் சமைக்கிறதுக்கு? ஏன் இப்படி கூட்டிங்க? புரியல. எனக்கு எது சமைக்கிறது பிடிக்கும், சாப்பிட தான் பிடிக்கும். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சமைச்ச வரைக்கும் இது வரைக்கும் சதீஷ் எவ்வளோ வாட்டி சமைச்சிருக்காங்கன்னா, நீங்க வீடியோல எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கீங்களோ அவ்வளோ வாட்டி தான் சமைச்சிருப்பாரு. ஸோ இருந்தாலும் நீங்க இல்ல ஸ்ட்ரிங் வருதான்னு பாருங்க, இப்படி வச்சு இப்படி பாருங்க. அப்படி பண்ண முடியாது, நீங்க கையில எடுத்து இப்படி பண்ணணும். இந்த கொதிக்கிற இதுல இப்ப நான் கையை விடணும். அதுக்குள்ள நான் விட சொல்லலப்பா, லைட்டா அப்படி தொட்டு அப்படி பண்ணணும். அப்ப இன்னும் நல்லா 1 ஸ்ட்ரிங் வரணும். வரல பாருங்க, அப்ப நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். அது கொதிக்கிறதுல எல்லாம் நான் கையை விட சொல்லலை. ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க, அந்த கொதிக்கிறதுல நான் கையை விடணும்னுட்டு. நீங்க ரொம்ப நாளா வந்து வீடியோலாம் வரவே மாட்டேங்கிறீங்களா? எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் என்ன சொல்றேன், வரேன் எல்லா இதுலயும். நான் எடுக்கிற எல்லா வீடியோலயும் நீங்க வரீங்க. அதாவது அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க. சரியா? இன்னும் ஸ்ட்ரிங் வரல. அப்ப இன்னும் ரெடி ஆகலன்னு அர்த்தம். சரியா பேச மாட்டேங்கிறீங்க, முதல்ல விடுற கவுண்டர் எல்லாம் இப்போ விட மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. இவன் நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டாங்க, இருங்க. சூடா இல்ல கையை விட மாட்டேன் நீங்க. இப்ப பாத்தீங்களா? வந்துருச்சு மாம்ஸ், வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடுங்க. வந்துருச்சு, 1 ஸ்ட்ரிங் வந்துருச்சு பாருங்க. யா, பர்ஃபெக்ட். இதை எடுத்து அதுல கொட்டிடுங்க. கொட்டிட்டு பர்ஃபி மாதிரி கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்க. அதுக்குள்ள நான் வந்து வேணா பட்டர் பேப்பர் போட்டு வச்சிடுறேன். நல்லா கலந்துருங்க ஃபுல்லா, எல்லாம் அது ஃபுல்லா அந்த சக்கரப்பா கூட மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிட்டு இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் கொஞ்சம். ஞாபகம் இருக்கா? நம்ம லான்ஸ்டிக் எப்படி இருந்தாலும் எடுத்துடலாம், அது பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். நக்கிடுவோம் எல்லாம். இந்த படத்துல வருமே, பாத்திரத்தோட சொரண்டி சாப்பிடணும். நல்லதான்ப்பா வரும், ஏன்பா நீங்க வேற. பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் லைட்டா இது பண்ணிட்டு லைக் ஆல்மோஸ்ட் ரெடி தான். ஏன்னா நமக்கு ஏற்கனவே 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ஸோ இப்போ லூஸாக இருக்க மாதிரி இருக்கும்ல, நம்ம இதில் பட்டர் பேப்பரில் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஜெய் ஜக்கம்மா அல்வாவா? எனக்கும் அதான் புரியல. இல்லை குடிக்காதீங்க. நம்ம அடுப்புல இருந்து எடுக்கும் போதே இன்னும் கொஞ்சம் நெய் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. நல்லா அதை சமப்படுத்திடுங்க.
ஏன்னா ஒரு டம்ளர் எடுத்துருவாங்கடா. சரியாயிடும்ப்பா, ஏன் கவலைப்படுறீங்க? நெய்யும் இறுகிடும், சுகரும் நம்ம வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வச்சுருக்கீங்கல்ல, அதனால் அது கண்டிப்பாக இறுகிடும். இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் சொன்னீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. பரவாயில்ல விடுங்க, இடிக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா எல்லாம் அல்வா மாதிரி ஸ்பூனில் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருநெல்வேலி மாதிரி வேக் ஃபாரஸ்ட் அல்வா. வேக் ஃபாரஸ்ட்டில் இல்லை நம்ம இப்போ. சரி ஓகே, நீ என்சி அல்வா ஓகே. சரி, இது நல்லா கூல் ஆகட்டும். எப்படி வந்திருக்குன்றத நம்ம பார்ப்போம். நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டணும். கரெக்டாக 6 ஸ்பூன்ஸ் தானே போட்டிங்க? ஆமாம், 6 ஸ்பூன் கூட இல்லை. ஆச்சி ஆல்டன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கிறதுக்கு நான் சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்க மாட்டேன். நான் சொன்னேன், இங்கே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, ஸோ சதீஷ் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. நான் ஜஸ்ட் ஸ்பூனில் வச்சு இப்போதைக்கு சுவாமி கும்பிட்டுட்டு நான் ட்ரெஸ் இது பண்ண மாதிரி அதெல்லாம் எடுக்காத. சுவாமி நமஸ்காரம் பண்ணணும் போ. அனி வந்து புது பேண்ட் போட்டிருக்காரு. நம்மளுடைய ஸ்வீட் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெடி. நெய் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, ஆனால் லைக் இது இருக்கு பாருங்க, பர்ஃபி மாதிரி. இன்னும் கட்டியாகணும்னு நினைக்கிறேன், ஆனால் நெய்னால தான் வந்து இதுவாயிடுச்சு. என்ன சொல்றது, நிறைய போயிடுச்சு இல்லை பாருங்க. இன்னும் இதுவாகணும். ட்ரை பண்ணிட்டா மாம்ஸ்? கூட நான் எடுக்கிறேன் வீட்டு, நீ சாப்பிட்ற. ட்ரை பண்ணுங்க. ஓ மை காட் மாம்ஸ், சீரியஸ்லி பயங்கரமா இருக்கு. எவ்வளோ நாளாக இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் டைமில் பண்ண மாட்டேன். நெய் மட்டும் நெக்ஸ்ட் டைம் கம்மி பண்ணிக்கணும். மேபி 1 to 2 ஸ்பூன் போதும்னு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னா அது இன்னும் இது மாதிரி இருக்கு. பர்ஃபெக்ட் பஃபி. ஃப்ரேம்ல வாங்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சாக்லேட் கடையிலே வாங்காத அளவுக்கு நல்லா இருக்கு மாம்ஸ். ஹர்ஷி. அப்பா மேட் ஹர்ஷி சாக்லேட்ஸ். ஸோ நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக ரிலாக்ஸ்டாக தான் பண்ணோம். லைக் அவசர அவசரமாக காலங்காத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசுலலாம் அம்மா 4 மணிக்கு எழுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணாமல் லைக் ஏன்னா லீவ் வேறையா, ஸோ ரிலாக்ஸ்டாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது எனக்கும் முடியலனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் பண்ணோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை, தேங்காய் சட்னி. அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் நான் சைட் பை சைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்ச் என்ன அப்படின்றதையும் காமிக்கிறேன். நம்ம டிஷ்ஷஸ் போட்டாச்சு. ஸோ அதனால் அட்லாஸ்ட் சிங்க் எம்டி. ஸோ எப்படி இலை நம்ம இது இல்லை இல்லை நம்ம பாதியாக எடுத்துட்டு தட்டில் வச்சு சாப்பிட்டுப்போம்ப்பா. நல்லது ஆக்சுவலி. என்ன சொல்கிறீங்க? என்னோட இலை மட்டும் தான் செய்யாமல் வந்துருக்கு. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க அவங்க சாப்பிட்ற ரேஞ்சுக்கு வந்துட்டு அத்தனூண்டு இலை போதும். இவ்வளோ பெரிய இலைலாம் தேவையில்ல. தட்டை எடுத்துருங்க. தட்டில் வந்துட்டு இதை வச்சு இது பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இது மட்டும் இல்லை, அப்புறம் வந்துட்டு இது வந்து சுகன்யா அவங்க கொடுத்தது. இது வந்து நந்தினி அவங்க வந்துட்டு இங்கே என்சியில் ஒரு இது இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் போனோம், வைஷுபோக் அப்படின்னு. அங்கே வந்து ஆக்சுவலாக வாசலில் வந்து சுட சுட ஜிலேபி சுட்டு கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்த புதுசில் வந்துட்டு அவர் எனக்கு ஃப்ரீயாக வீடியோ டேக் இட் அப்படி இப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அங்கேருந்து வந்து கொஞ்சம் மில்க் ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ லஞ்சில் நம்ம பண்ண ஐட்டம் மட்டும் வைக்கலாம். நான் ஆக்சுவலாக வடைக்கு ஊற வச்சுங்க பாருங்க. எனக்கு வந்து முடியல சுத்தமாக. இல்லை வடை முடியலப்பா. பெரிய தட்டு எடுத்துருங்க, பெரிய தட்டு எடுத்துருங்க. இலை வைக்கிற மாதிரி வடை முடியல. லஞ்சு என்ன எல்லாம் ஸ்வீட்டாக போயிடுச்சு. காரம் எதுவும் சரியாக பண்ணல. தட்ஸ் ஓகே. குலாப் ஜாமுன், ரசகுல்லா, அதுக்கப்புறம் தயிர். நல்ல தயிருக்கு உரக்கு ஊற்றி பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா கட்டி தயிர் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், சாதம், படித்த சாதம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார். பார்த்து கையிலேயே எடுத்துக்கலாம். நீ அதை போட்டுலாம் குத்தத, அதை விட்டுரு. வருது பேர் பிடிச்சிருக்கா உனக்கு? அது நல்லா இருக்குல்ல?
நல்லா ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி ஃபஜ்ஜு மாதிரி ஒரு மாதிரி கூவியாக ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி. ஸோ யா, இது இன்னைக்கு காலையில் பண்ணது. மேபி நைட்டுக்கு வந்து வடை போட்டுக்கலாம். ஸோ ஏதோ முடியல, அதுக்கு நம்ம இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம். சரி, ஓகே. இப்போ உட்காந்து ஒரு அதர்வாவுடைய படம் வந்திருக்கு ஆக்சுவலி, அதை தான் பார்க்கலான் இருக்கோம். அனி இப்போ கூப்பிட்டேன்னா புலம்பான். திஸ் இஸ் அவர் லஞ்ச் பிளாட்டர். ஃபுல் பஃபே வா. ஏ தேங்க்ஸ் டா கண்ணா. ஆமாடா கண்ணா. அனி வந்து லீஃபை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் என்னன்ற அனி ஏன் நீ இப்படி எந்த ஏன்டா கிழிக்கிற? ஏ அவன் பாருப்பா என்னுடைய பனானா லீஃபை கிழிக்கிறான். தின்னுக்கோ. யா கரெக்ட் மாடு. ஸோ நாங்கள் என்ன படம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்வா மூவி. என்ன மூவி மாம்ஸ் இது? தனல் அப்படின்னு சொல்லிட்டு அதர்வா மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். பார்த்து முடிச்சுட்டு திருலிங்க தானே போகுது மாம்ஸ். நான் மொக்க படமாக இருக்கும்னு நினச்சேன். நிஜமாக ரொம்ப நல்லா இருக்கு. பக்கா ஒரு தீபாவளிக்கு பார்க்கறதுக்கான நல்ல மூவியாக இருக்குது. படம் முடிஞ்சிச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. பர்ஃபெக்ட் மூவி, நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து பார்க்கறதுக்கு. அவ்வளோதான். இப்போ டைம் வந்து 6:45 ஆகுது. சாரி 5:45 ஆகுது, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ போயிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு வந்துட்டு நம்ம பட்டாசு வெடிக்கலாம். நல்லா ரிலாக்ஸ்டாக ஜாலியாக போச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு, சிம்பிள் லஞ்ச் தான் ஆனால் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்குது. நைட்டுக்கும் வந்துட்டு ரொட்டி, பன்னீர் கிரேவி அந்த மாதிரி எதனா வச்சுக்க வேண்டியது தான். அதில் போய் பட்டாசு வச்சுக்கா நல்லா இது பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். நான் ரெடி ஆகிட்டு வந்தாச்சுங்க. நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. அணிக்குட்டி நாங்கள் எல்லாம். ஸோ கேண்டில் ஏற்றி இப்போ பட்டாசு வெடிக்க போகிறோம். இருங்க எனக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். கீழே வந்துட்டு இருக்கும்டா கேண்டில்ஸ். ஸோ இதை பாருங்க, இதுதான் என்னுடைய சாரி. இதான் நான் கேண்டில் அணியுடைய ட்ரெஸ் பாருங்க, இவங்க எல்லாம் மேட்சிங் அழகா இருக்காங்க. இது நெஜ ஸ்டோர் பாஸ் மாதிரி இருக்குடா. இதுதான் என்னுடைய பல்லு. அழகா இருக்கா? பல்லா நல்ல கம்மி பல்லுடா. பல்லா சொல்லிட்டா. பல்லு சொன்னா. அம்மா இது பெர்ஃபெக்ட்லி வந்துச்சாடா. ரைட். நெஜ சோ எப்படி மாம்ஸ் இருக்க? யா நல்லா இருக்கா? சூப்பர். அனி ஜம்முன் இருக்கானே வேட்டி சட்டல. யா நீங்களும் ஜம்முன்னு இருக்கீங்க. இருங்க காமிக்கிறேன். சோ நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். அதே கலர் ரொம்ப அழகா மேட்சிங்கா இருக்கும். அதை நான் சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ கிரக பிரவேசத்துக்கு ரெடி ஆகுற மாதிரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இல்லப்பா? கடைசி தடவை கேண்டில் கிறிஷ்குட்டியும் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வந்துட்டான். ஏ சூப்பரா இருக்குடா. சதீஷுடைய ட்ரெஸ் பாத்தீங்கன்னா மாம்ஸ் திரும்புங்க. ஏ நீங்க வாங்கடா, எல்லாருமே அப்பா கிட்ட நில்லுங்க. சூப்பரா இருக்கீங்க கிரிஷ், அனி. ஏய் சும்மா அழகா இருக்கீங்கப்பா மூணு பேரும். வாடா சூப்பர், பயங்கர அழகா இருக்கீங்க மேம். சீரியஸ்லி ரொம்ப அழகா இருக்கீங்கப்பா. நான் இன்னும் பெட்டர்லாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு ரெடிலாம் ஆகிட்டு நானும் அனியும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ வரத்துக்குள்ளே நான் வந்து முடிஞ்ச இந்த ரீல்ஸையும் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுறேன். இது என்ன பாட்டுன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. பார்க்கலன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போய் நாங்கள் என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும்னு ட்ரை பாருங்கள். நாங்கள் ஒரு பெரிய டான்ஸர்லாம் இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த டான்ஸ் ஆடி மக்களை வந்துட்டு கஷ்டப்படுத்தணும்னு ஒரு முடிவோடு நானும் அனியும் அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதில் தான் இந்த பாட்டு இந்த வாட்டி மாட்டிச்சு. சரி ஓகேங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொஞ்சம் முடிச்சுட்டு நம்ம இப்போ போய் வெளியே போய் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஸோ நம்ம பட்டாசு வெடிக்க போகலாமா அம்மா? லெட்ஸ் கோ. ஸோ யா எவ்வளோ பேர் இங்கே தீபாவளி கொண்டாடுறாங்க. அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பஞ்சாபி இண்டியனு. மூவ் ஆனதே கொஞ்சம் பேர், அதில் நான் 2 இண்டியன்ஸ் ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே வச்சு பட்டாசு வெடிக்கலாம். ஸோ நாங்கள்லாம் ரெடி. அதோ பட்டாசோட கிருஷிக்குட்டி சூப்பராக வர இருப்பாருங்க, சும்மா ஜம்முன்னு செம்ம. என்னென்ன பட்டாசுனா நாங்கள் கொஞ்சம் வந்துட்டு நேற்று வெடிச்சிட்டோம். ஸோ மீதி இன்னைக்கு வந்து மீதி இருக்கிற வெடியெல்லாம் போட்டுற வேண்டியது தான். இங்கே ஏண்டா இவ்வளோ பட்டாசு இருக்கு, பெரிய பெரிய
லைட்டர் அண்ணி எங்க லைட்டர் குட்டி அங்க போய் எடுத்துட்டு வா, உன் கையில தான் கொடுத்தேன். குச்சி குச்சி கேட்டருக்கு பிள்ளை மாதிரி போகுது. ஆன் பண்ணிட்டா அது வந்து இதுல போடு, ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணு. கேண்டில் ஆன் பண்ணிட்டு வா. கேண்டில் லைட் பண்ணிடுவா. இங்க இருக்கு கேண்டில், வா. என்ன கேண்டில் இருக்குடா, அங்கதான் இருக்கு. எங்க ஏய் பாத்து பாத்து, எல்லா ட்ரெஸ்ஸும் ரொம்ப இதானே மெதுவா. ஹாப்பி தீபாவளி. முன்னாடி இதுடா நான் என் பைரட்ஸ் பண்ண போறோமா? சோ இப்ப சதீஷ் டான ஏத்திரோமா? யாரும் வெளில வரல, நான் எல்லாம் வெளில வருவாங்க சவுண்ட் கேட்டுன்னு நினைச்சேன். நீங்க? ஆமா, உள்ள சவுண்ட் கேக்குதோ? மேபி எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ். அந்த சைடு ஓடுவீங்கன்னு பார்த்தேன், அங்க போய் நின்னுக்கோங்க. ஒரு இது அந்த குட்டி இது பாக்ஸ் மாதிரி இருந்தது பாருங்க, அது ரொம்ப அமைதியா வந்தது ஆக்சுவலி. இது பெருசா வருமா வராதா? என்ன நீ மேல போறதெல்லாம் ராக்கெட்லாம் வாங்க கூடாது நம்ம. ஓகே. ஓ இது பெருசா ஒன்றும் சவுண்டு கேட்கல, இது ஓகே தான். ஸோ நம்ம புது வீட்டில் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தீபாவளி. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு இல்லப்பா? அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கரமா நாங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம். எங்களுக்கு யாருமே பார்க்கல இந்த மாதிரி. ஆக்சுவலி நாங்க கோவில் போறதுதாங்க பிளானு இந்த இதுல. ஆனா வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. நான் கோவில் போக கூடாதுன்றதுனால மிஸ் ஆயிடுச்சு இல்ல மேம்? நான் அங்கேயே பாத்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க அந்த இந்தியன்ஸும் வெளில வந்து பட்டாசு வெடிப்பாங்களான்னு பாத்துட்டு இருக்காங்க. அவங்க வர மாதிரி தெரியல. கிரவுண்ட்ல வந்து விடுற பட்டாசு எல்லாமே அலவுடு. மேல ராக்கெட் அதெல்லாம் தான் போக கூடாது. ஸோ இதெல்லாம் பெர்ஃபெக்ட்லி அலவுடு. அதுவும் வந்துட்டு நம்ம இப்ப 7 மணி தான் ஆகுது. 8 o'clock குள்ளே, ஆக்சுவலா 9 o'clock குள்ள வெடிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம 8 o'clock குள்ளே வெடிக்கிறோம். ஸோ டோட்டலி ஃபைன். Wait, you should do next to each other. Ready? 3, 2, 1, burn. Oh, that's மாம்ஸ் கொஞ்சம் பின்னாடியே வந்துருங்க. ஒன்னு இப்படி எல்லாம் போகுது. இரு ஏறிடுச்சு. ஆனா இந்த விண்டருக்கு எந்த பட்டாசும் புஷ் ஆகல பாத்தீங்களா, நம்ம ஊர்ல ஆகிற மாதிரி இல்ல. இது வரைக்கும் எல்லா பட்டாசும் புஷ் ஆக மாட்டேங்குதுப்பா. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. காலி உங்க தீபாவளி. ஓகே, Diwali gifts வேணும். அப்படி பண்ணல, தீபாவளி கிஃப்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். Diwali gifts வேணும். கிஃப்ட்ஸும் ஹெட்ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புது சட்டை, ஒரு புது பேண்ட்டு போதாதா?